இது கேஷுவல் டாக். நான் எரிக். நான் வில்சன். நான் ஃபெலிக்ஸ். It's such a joy to have you, Wilson, again. சேம் ஹியர் பாஸ்டர். Please go ahead. Yes. முக்கியமாக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பிச்சி பூன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சரி. அப்படின்னா யாருக்கும் நிறைய பேர் இங்கே உள்ளவங்களுக்குலாம் தெரியாது. முக்கியமாக சென்னை இந்த சைடு நார்த் சைட்லாம் தெரியாது. ஓகே. கோயம்புத்தூரில் போகும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது பேர் முல்லைப்பூ அப்படின்னாங்க. முல்லை. ஆமாம். அதை எங்கள் ஊரில் பிச்சி பூம்பாங்க. எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிதான ஒரு வேர்டு இருக்குது. நம்ம விளையாட்டாக பேசினாலும் ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆமாம். எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் மல்லிப்பூ. மல்லிப்பூ. ஆமாம். நிறைய பேருக்கு பிடிச்சது ரோஜாப்பூ. அப்போ உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு மனம் கொடுக்கும் எல்லா மலர்களும் பிடிக்கும். தப்பிச்சிட்டீங்க. இப்போ இந்த ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் இல்லைங்களா? எஸ். இந்த ரட்சிப்புன்னு வரும்போது எனக்கு ஒரு 2-3 கேள்வி இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பு வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த ஆண்டவர் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. எஸ். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு பாவியெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா, ஐயோ என்னையவே மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற போது என்னால் அந்த இதை தாங்க முடியல. ஓகே. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரட்சிப்பை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது நான் தப்போ இதில் சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கில்ட் உள்ளே வந்துடுது. அதே மாதிரி மற்றவங்க யாராவது தப்பு செஞ்சால் மன்னிக்கவும் முடியல. ஆனால் நான் மன்னிப்பு பெற்றுங்கிறத மறந்துட்டேன். ஓகே. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை நான் எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட வந்து எப்படி தொடர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே. ரட்சிப்புங்கிறது ஓவர் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போது எனி ஒன் கேன் லூஸ் ஹிஸ் சால்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், ஒன்ஸ் சேவ்ட் இஸ் ஆல்வேஸ் சேவ்டுங்கிற ஒரு கான்செப்டும் 2 விதமாய் உலகத்தில் எல்லாம் பிரிந்திருக்கிறார்கள். ரட்சிப்பில் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை தொடர்ந்து நிற்க வைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, நான் பண்ணுற தப்பை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, மற்றவர்களுடைய தப்பை என்னால் மன்னிக்க முடியலையேங்கிற உணர்வு கொடுக்கறதே ப்ராசஸ் ஆஃப் சால்வேஷன் தான். ஸோ நீங்கள் பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இது உங்களை மாதிரியே எனக்கும் நான் செய்த தவறுகள் பாவங்கள் வெளியே யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியாது, எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ என் பாவத்தை மன்னித்து ஆண்டவர் என்னை மெய்யாகவே நீதிமானாய் பார்க்கிறார், நீதிமான் என்று அழைக்கிறார் என்ற உணர்வோடு நான் தொடர்ந்து என்னுடைய சக ஜனங்களை பார்க்கும்போது ஹவு குட் இஸ் காட் டு சேவ் மீ, அப்போ ஹவு குட் ஷுட் ஐ பி டு ரிஃப்ளெக்ட் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மால் மற்றவர்களுடைய குறைகளையும் பெருசு பண்ணாமல் அவர்களை நேசிக்கவும் அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்ற உணர்வோடு வாழவும் நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக அது அப்படி நடக்கலைல்ல இன்றைக்கி உலகத்தில். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனீங்களாலும் சரி, இல்லை யாராவது ஒரு கிறிஸ்தவங்களை நீங்கள் பார்த்து பேசினா கூட சரி, என்ன இது பண்ணுறீங்களா ஐயோ அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எஃப்எம் ரேடியோவில் நீங்கள் தெரியாமல் உங்கள் காரில் எஃப்எம் ரேடியோ போட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல பாட்டு இளையராஜா பாட்டு வருதுன்னா கேட்க அழகாக இருக்கும். உடனே என்ன இந்த பாட்டெல்லாம் போய் கேட்குற அப்படின்ட்டுருவாங்க. ஓகே. ஒரு பெரிய கில்ட்டில் தூக்கி போட்டுருவாங்க. ஓகே. ஓகே. இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கலாம்? ஆமாம், நாங்கள் கடந்த சில எபிசோட்ஸ்லையும் இதை நாங்கள் டச் பண்ணோம். தமிழ் கிறிஸ்தவர்கள் முக்கியமாக சினிமாவையும் சினிமா பாட்டையும் அதுதான் பாவத்திலே பிரதான பாவம் போல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. சினிமாவில் நடக்கிறத விட மோசமாக நாம் நடந்துக்குவோம். ஆனால் சினிமாவை பார்த்தா பெரிய பாவங்கிற மாதிரி நினச்சிக்குவோம். சினிமாவில் நான் பார்க்குற ஆபாசத்தை விட என் எண்ணத்தில் நான் பார்க்குற ஆபாசம் ரொம்ப கேவலமானது. சரிங்களா? அதை ரொம்ப பெரிய பாவம் போல் நாம் காண்பிச்சுட்டு சித்தரிச்சுட்டு அதை செய்யாத வரைக்கும் நான் ரொம்ப பரிசுத்த மாதிரி காண்பிக்கிறது அகெயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறது போல தான். போன எபிசோடில் நானும் ஃபெலிக்ஸும் பேசும்போது அதை பேசினோம். நம்ம சுற்றிலும் பாவ சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மால் ஆண்டவருக்கு பயந்து நீதியை செய்து ஆண்டவருக்கு ப்ளீஸிங் லைஃப் வாழ முடியும். நம்ம சுற்றிலும் மகா பரிசுத்த ஆட்கள் இருந்தாலும் நாம் ரொம்ப அவலட்சணமாக கேவலமாக வாழ முடியும் அப்படின்ட்டு. அப்போது இந்த ரட்சிப்பு வெளியரங்கமான டீட்ஸில் ஒன்றுமே இல்லை. இருதயத்தில் ஏற்படுகிற
மாற்றம். வேதம் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? இதை நம்ம அறிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாவம் வெளியில் உள்ளதாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குவோம். வெளியே இருக்கவன் பாவி இல்லை, நான் தான் பாவி, நான் தான் மனம் திரும்பணும் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கும்போது என்னை விட அவர் பரவாயில்லைங்க, எனக்கு தெரிஞ்ச சத்தியம் அவருக்கு தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை அவர் என்னை விட நல்லவராக இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கலாம். இன்ஃபேக்ட் நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறேன். கிறிஸ்துவை அறியாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள், என்னை விட நல்ல கிரியைகளை அவர்கள் செய்கிறத பார்த்து நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நம்ம அந்த உள் உணர்வோடு ஆண்டவர் அப்ரோச் பண்ணும்போது நமக்குள்ள தாழ்மையில் இருக்கிறதற்கு அது உதவும், மற்றவர்களை நேசிக்கவும் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளவும் உதவுங்கிறது என்னுடைய தாட்டு. நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஃபெலிக்ஸ் பிரதர் வந்து இந்த கண்டம்னேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரி, அந்த டாபிக் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. ஒருத்தர் நம்ம கண்டம் பண்ணுறோம் அப்படி பாஸ்டர்ஸ்லாம். பாஸ்டர்ஸ் கூட விடுங்க, சாதாரண ஒரு விசுவாசி இன்னைக்கு ரசிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மன்னிப்பு பெற்று சர்ச்சிலேருந்து சந்தோஷமாக வெளில வரான். சரி. ஆனால் ரோட்டில் வரும்போது அவனுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் வந்து சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க, அவனால மன்னிக்க முடியாது. இம்மிடியேட்டாக உடனே அவனுக்கு அந்த ரியலைசேஷன் கூட இல்லை. இது இயல்பாகவே நடக்குது மனுஷன் வாழ்க்கையில். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். இல்லை, ஆமாம். ஒவ்வொரு சாதாரண ஒரு சாதாரண விசுவாசின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சாதாரண விசுவாசிங்கிறாங்க. அதுலேயுமே எனக்கு அதே பேர், அது என்ன சாதாரண விசுவாசி, இது என்ன சாதா விசுவாசி, ஸ்பெஷல் சாதா விசுவாசி. ஆமாம். நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, அப்போ நான் ரசிக்கப்பட்ட பிறகு ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பாவியை என்னைய மன்னிச்சிட்டாரு, அப்போ மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது எனக்கு அவனை மன்னிக்க கூட அது தோண மாட்டேங்குது. இல்லை, ஆண்டவர் ரொம்ப தெளிவான ஒரு போதனையை சொல்லிட்டாருங்க. நம்முடைய எல்லா சர்ச்சுகள்லையும் அது ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்கிறோம். பிறருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறது போல என் பாவங்களை குற்றங்களை மன்னித்தரலாம். இப்போ த குவாலிஃபிகேஷன் டு கெட் ஆர் ஃபர்கிவ்னஸ், we should be able to forgive othersங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, பிறர் பாவங்களை மன்னிக்கிறது போல அப்படின்னு. அது என்னன்னா, ஆண்டவர் வந்து அந்த ஜெபம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்கும் போது சொல்கிறாரு. கரெக்ட். மேத்யூ 6ல். கரெக்ட். ஆனால் அதை வந்து இப்போ நிறைய பென்டிகாஸ்டல் சர்ச்சஸில் அதை சொல்கிறது இல்லை. அது ரொம்ப பெரிய குற்றமா, அது ஒரு பாரம்பரிய சர்ச்சினுடைய ஃப்ளேவரை கொடுக்குதுங்கிறதுக்காகவே அதை சொல்கிறது இல்லை. அதனால அது மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, உண்மைங்க. அது வந்து நம்முடைய மற்றவருடைய பாவங்களை மன்னித்தாதான் நமக்கு மன்னிப்பு ஃபஸ்ட்டு. அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறாரு. இரண்டாவது, இப்போ நாம் பேசுனது போல் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டார். அந்த 5 லட்சம் ரூபாய் கடனை ஆண்டவர் மன்னிச்சு அனுப்பி விட்டார். வர வழியில் 500 ரூபாய் கடன் வாங்கினவனை பிடிச்சி அடித்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கார். இப்போ திஸ் ஷோஸ் தி நேச்சர் ஆஃப் த ஹியூமன் மைண்டுங்க. அப்போ இதை நம்ம உணரும்போது எனக்கு ஆண்டவர் கிருபையை மன்னித்தாரே, எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னித்தாரே, நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றியிருக்கிறார். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே மேலோங்கி இருக்கும்போது மற்றவர்களை நம்மால் மன்னிக்க முடியும். மற்றவர்களை நம்ம மன்னிக்கலைன்னா ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாருங்கிற உணர்வு இருந்ததுன்னா அந்த பயம் நமக்கு இருக்குங்க. கரெக்ட். இது இந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் இந்த கடைசியாக நீங்கள் முடிக்கும்போது சொன்னீங்க உணர்வு வந்து மேலோங்கி இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த உணர்வு வந்து எனக்கு அப்பப்போ எனக்கு வரவே மாட்டேங்குது. The word of God அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறுகிற வரைக்கும் ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது. வேதம் ஒரு கண்ணாடி மாதிரிங்க. வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஆண்டவரா அப்படின்னு நான் பார்க்கும்போது என்னையும் அறியாமல் நான் எவ்வளோ பெரிய பாவிங்கிறத புரிந்து கொள்கிறேன். இந்த வேத வசனம் என்னோட பேசுது. அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அது இருபுறம் கற்குள்ள பட்டயம், கண்மலை என்னோருக்கும் சமட்டி. இப்போ என்னுடைய இருதயத்தில் அந்த உணர்வு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமட்டி வந்து என்னுடைய இருதயத்தை உடைக்கும், நொறுக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ நேற்று நான் தப்பாக நடந்துக்கிட்டேனே, இவர்கிட்ட நான் வந்து கடினமாக பேசிட்டேனே, மன்னிக்க முடியலையே. அந்த உணர்வு இருக்கும்போது அடுத்த முறை அதே போன்ற தவறு நான் செய்கிற அந்த நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டுவார். அதனால தான் சொல்லியிருக்கு, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களை சாட்சியாக நிற்கிறதுக்கு அவர் பலன் தருவார், வழி இதுவே என்று போதிப்பார். அப்போ இது எல்லாம் ஸ்டார்ட்ஸ் வித் மெடிடேட்டிங் அப்பான் த வேர்ட் ஆஃப் காடுங்க. வேதம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் விமோச்சனம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா நிறைய பைபிள் படிக்கணும் போல இருக்கு. பைபிள் படிக்கிறது தான்
அடிப்படையேங்க. ம். மீதி எல்லாமே அதற்கு அப்புறம் தான். முதல்ல நீங்கள் எல்கேஜியிலேருந்து +2 முடிச்சுட்டு அப்புறம் தான் யூ ஷுட் திங்க் அபவுட் வெதர் யூ ஷுட் கோ டு மெடிசன் ஆர் இன்ஜினியரிங். நீங்கள் எடுத்த உடனே பிஹெச்டி லெவலுக்கு திங்க் பண்ணுறவங்களால வருகிற பிரச்சனை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சபைகளில் ம். 2 கைண்ட் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குங்க. ம். ஒன்று வெறும் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனம் திரும்பு, நீ பாவி, நீ ரட்சிக்கப்படு, நீ திருப்பி கொடு அப்படின்ட்டு பழைய பாவங்களை நினச்சி அழுது அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அவங்க பில்டிங்கே கட்ட மாட்டாங்க. ம். எப்படி பில்டிங் கட்டுறது? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது, ஆண்டுடைய அன்பை போதிப்பது, நீங்கள் ஒரு கேர்சல் லீடராக மாறுவது, ம். லே பாஸ்டராக மாறுவது, இப்படி ம். ஒரு சர்ச்சில் இந்த ஃபவுண்டேஷனே இருக்காதுங்க. ம். போன உடனே ஆவியின் வரங்கள், நீங்கள் வளருங்க, ம். நீங்கள் ஆவியின் வரங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வாயத்தரங்க, பேசுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அபிஷேகம் பெறுங்க. இங்கே ஃபவுண்டேஷனே இல்லைங்க. ம். காற்று அடிக்கும்போது மணலின் மேல் கட்டின அந்த மாளிகை போல காற்று அடித்தது, புயல் வீசினது, மழை பெய்தது, அந்த வீடு விழுந்து முழுவதும் அழிந்தது. ம். அப்போ இந்த பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் இல்லை, ம். அந்த பில்டிங்கில் கட்டடமே கட்டல. ம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த ஃபவுண்டேஷனும் அந்த பில்டிங்கும் சேரணும். அதற்கு பேர் தான் பேலன்ஸ்டு கிறிஸ்டியானிட்டிங்க. ம். பாரம்பரிய சபைன்னு ஒரு சில சபைகளை ஒதுக்கிடுறீங்க, ம். ஆவிக்குரிய சபைன்னு ஒரு சில சபைகளை ஒதுக்கிடுறீங்க. ம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நடுநிலைமை உண்டாகுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் கூட ஆ. நம்ம போகிறோம், போயிட்டு பிரசங்கம் கேட்குறோம், கேட்டுட்டு நம்ம வந்துடுறோம். ஆஸ் அ பிலீவரை நான் சொல்கிறேன். ம். ஸோ இதில் என்னென்னா பிலீவருடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு குறையாக இருக்குமா? இப்போ ஒரு யோகா கிளாஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ம். நம்மளையும் கையை தூக்க சொல்கிறாங்க, காலை தூக்குறேன், ஒரு சைடு மூச்சு எடுத்து இன்னொரு சைடு மூச்சு விடு. ஸோ த இன்வால்மெண்ட் ஆஃப் த இது. ஆ. ஸோ நாளைக்கு அந்த இது இல்லையோன்ட்டு நான் யோசிப்பேன் நிறைய நேரத்தில். சர்ச்சில் எல்லாரும் பைபிள் இன்னைக்கு தரங்க, 23 எல்லாம் வாசிப்போம். நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் முந்திலாம் இருந்துச்சு, முந்தி சபைகளில். இப்போ அதெல்லாம் இல்லாததுனால நம்ம பிலீவர்ஸோட பார்ட்டிசிபேஷன் குறைகிறதுனால அந்த இது இல்லாமல் போகுதா? ஆமாங்க, அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஒரு முன்னால் இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அப்போ சர்ச் சின்னதாக இருந்துச்சுங்க. நான் ஒரு சில சர்ச்சஸ்க்கு பல வருஷம் போயிருக்கேன். ம். பல வருஷத்துலேயும் என்னுடைய லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உட்காந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ம். ம். அப்போ சர்ச்சு பெருசாகும்போது அங்கே ஃபெலோஷிப் இல்லைங்க, ஐக்கியம் இல்லை. அப்போ ஐக்கியம் இல்லாத போது ஒருவருடைய பிரச்சனைகளை ஒரு இடத்துல பகிர்ந்து கொள்ளவோ, அவர்களுக்காக ஜெபிக்கவோ, ம். அந்த காலத்தில் சோல் வின்னிங்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. தனித்தாள் ஊழியம்னு சொல்லுவாங்க. தனி ஒரு ஆத்மாவுக்கு ஊழியம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பர்சனலாக அந்த பிரதரை பார்த்து, பிரதர் நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்களா, வேதம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியுதா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா, ம். சாயங்காலத்தில் பிரதர்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாமா, அதெல்லாம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி அதெல்லாம் என்னானே தெரியாமல் அன்ஹர்ட் ஆஃப் ம். அமங்ஸ்ட் யங் பீப்புள். அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் போயிடும். ம். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்லி அதை மேற்கோள் காட்டுகிறார். ம். அப்போ மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தை, புதுசாக பிறந்த ஒரு குழந்தை ம். வளரவே இல்லைன்னு தாங்க அர்த்தம். அப்போது கை கால் அசைக்கணும், நடக்கணும், பேசணும். ம். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதுசாக பிறந்த குழந்தை ம். ஆவிக்குரிய காரியங்களை பேசணும், நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், ம். ஆவிக்குரிய வழியில் வேதத்தின் அடிப்படையில் நடக்கணும். அது இல்லாத போது அவர்கள் குழந்தையாகவே இருக்கிறார்கள். அதனால தான் பால் சொல்கிறாரு, காலத்தை பார்த்தா நீங்களாம் நல்ல போதகர்களா இருக்கணும். காலத்தை பார்த்தா போதகராக இருக்கணும். இன்னொரு விஷயம், நீங்களாம் நல்ல கறியை சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், ம். எலும்பை கடிக்கணும். ம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாலை குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. when a person borns again, ம். it is the responsibility of the church to ensure the growth of the newborn baby. ம். அது இல்லாத போது அவர்கள் சத்தியத்தை அறிய மாட்டார்கள். நுனிப்பூல் போல சர்ச்சில் பேசுகிற அந்த மேலோட்டமான காரியங்களை மாத்திரம் கேட்டுக்கிட்டு அதுவே வேத வார்த்தை என்று நினைத்து கொண்டு, ஊழியரே தேவனை போல மாற்றிக்கொண்டு, இயேசுவுக்கு அடுத்ததாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்ந்து விடுகிறார்கள். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அவர் அவருக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணார். அவர் எப்படியாவது இந்த நம்ம சொல்கிற வசனங்களை இவங்க மக்கள் எடுத்துட்டு அந்த வாரம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இவங்க இங்கே கேட்டுட்டு இங்கே விட்டுறாங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்தாரு.
எப்படின்னா அன்னைக்கு சொன்ன அந்த வசனத்தை எந்திரிக்கும் போது அவங்க எல்லாரும் எந்திரிங்கன்னாரு. எல்லாரும் எந்திரிச்சாங்க. சரி இப்ப சொல்லிட்டே உட்காருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், திருப்பி எந்திரிங்க ஒரு 10 தடவை செய்ய சொன்னாரு. எனக்கு முட்டி தான் வலிச்சிச்சு. பரவாயில்ல. சபை இப்படி இருக்குமோ? இல்லை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படிதான் எக்ஸசைஸ் செஞ்சால் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம சர்ச்சத்தில் தவிர வேறு எங்கே போனாலும் எந்திரிக்க உட்காருக்கிட்ட உட்கார மாட்டோம். எல்லாருக்கும் தொப்பை தான் பெருசாகிட்டே போகுது. ஆமாம், இது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து எக்ஸசைஸாக தான் இருக்கும். அப்போ ஒரு உலகத்தார் ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்கள் பாஸ்டர்லாம் வந்து ஏன் இவ்வளோ தொந்தி வச்சு இப்படி தொப்பையாக இருக்காங்க அப்படின்னா தெரியுது, எனக்கு நல்லா புரியுது ஏன்னு அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறேன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செய்யலாமே, காலைல ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு ப்ரேயர் வாக் அப்படின்னு ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகும்போது எல்லாருமே உங்கள் கூட்டம் ஃபுல்லாக சேர்ந்து அப்படியே ஒரு வாக்கு ஒரு ஃபுல் கிரவுண்டையும் சுற்றிட்டு அப்படியே ப்ரேயரும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். பாஸ்டர்ஸ்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க, சீக்கிரம் சாக மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். பாஸ்டர்ஸோட கேதரிங்கில் இந்த ஜோக் எப்பவுமே இருக்குங்க. அவங்களுடைய தொப்பையோட சைஸை வச்சு தான் அவங்களுடைய சீனியாரிட்டி. பெரிய பாஸ்டர் இருந்தால் பெரிய தொப்பை. அப்போது நம்ம இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லுவார், எக்ஸாம் வருது, நீ டெய்லி ரிவைஸ் பண்ணால் தான் ஞாபகத்துக்கு வரும், கடைசி நாள் உட்காந்து படிக்காதம்பார். அப்போது நான் இதை வந்து நம்ம சால்வேஷன் எடுக்கும்போது இந்த சால்வேஷன் வந்து சர்ச்சில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணணுமோ? அப்போ ஏன் இது இந்த கேள்வி கேட்குறேன்னா, நம்ம ஆட்கள் மறந்துடுறோம். இப்போ முதல்ல சொன்னீங்கல்ல, ஒருத்தர் 5 லட்ச ரூபா கடன் வாங்குறான், அவன்கிட்ட இன்னொருத்தர் 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். அந்த 5 லட்ச ரூபா வாங்கினவன் மன்னிச்சிட்டான், கரெக்ட். ஆனால் இவன் போகும்போது இவனுக்கு மன்னிப்பு வரமாட்டேங்குது. அப்போ மறந்துடுறோம். அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமோ? அனுதினமும் ரட்சிக்கப்படணும்னு இருக்குல்ல. ஆமாங்க. ஒன்று, இப்போது நீங்கள் எந்த பகுதியை நீங்கள் தியானித்தாலும் அந்த வசனத்தை நீங்கள் மேலோட்டமாக வாசிக்கும்போது புதிய விசுவாசிக்கு அதில் ஒரு செய்தி இருக்குங்க. கொஞ்சம் வளர்ந்த விசுவாசிகளுக்கு அவர்களுக்கும் ஒரு செய்தி இருக்குங்க. ஆனால் ரொம்ப தூக்கம் வந்துடுது. நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க அதை தான் பண்ணுறாங்க. பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒரு பிரதர் சொன்னாராம். சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு இருக்காங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே அவர் பேச ஆரம்பித்தோடனே அவங்க தூங்கிட்டாங்களாம். கீழே வந்த உடனே அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்ட்டு. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுங்க, நான் மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் தூங்குறத பார்த்தேன் அப்படின்னு. அதனால தாங்க நான் சொல்கிறேன் அருமையாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கும்போது எனக்கு தூக்கம் வரல, இங்கே சர்ச்சுக்கு வந்தோடனே தூக்கம் வந்துடுச்சின்ட்டு. அடுத்த வாரத்துலேருந்து அவர் சர்ச்சுக்கு வரல. ஏன் சொல்லுங்கள்? அவர் எந்த பிரச்சனைக்காக வந்தாரோ அது சால்வ் ஆயிடுச்சு. அப்போ வீட்டில் பாஸ்டர் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் தூங்குறாரோ? இல்லை, அந்த மெசேஜே அவருக்கு 10 நாள் உதவியாக இருந்திருக்கும். இப்படிதான் நம்மளும் சொல்கிறோம், நம்மளுடைய யூடியூப்பை கேட்டுட்டு நம்மளோட சேனலையும் கேட்டுட்டு தூங்கிட போகிறாங்க. அதனால் தூங்குறத வந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. பவர் சேவ் பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப நியாயமானவங்க, நேர்மையாக சொல்லிடுவோம். உங்களுக்கு இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஆனால் அந்த சால்வேஷன் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட் இல்லை? கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணிகிட்டு இருக்கோமோ நம்ம? எனிதிங் விச் இஸ் ஃப்ரீ வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டடுங்க. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கே நீங்கள் பிரயாசப்பட்டு ரட்சிப்புக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு செருப்பு போடாமல் 5 கிலோமீட்டர் நடந்து நீங்கள் வந்து தலையில் ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு உங்களையே வருத்திக்கணும், கீழே உருளணும், தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சிப்புக்கு வேல்யூ அதிகங்க. நீங்கள் விசுவாசிச்சா நீங்கள் ரட்சிக்கப்படலாம்னு சொல்லும் போது பீப்புள் டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த பீப்புள்னு சொல்கிறது என்னையும் நம்மளையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ எனிதிங் விச் இஸ் கிவன் ஆன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதுக்கு வந்து வேல்யூ கம்மி தாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபார் திஸ் சால்வேஷன் ஆல்சோ. இதை இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்க பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர்மாங்க, வா மச்சான் நல்லா இருக்கியா,
அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுங்கன்னா உறவு ரொம்ப நீடிக்கும்ல. அதுவும் கரெக்டு தாங்க. நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இப்போ பிரதர்லாம் பழைய கால். நீங்கள் வந்து பழைய ஆளுன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி யூத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ, ராங் ப்ரோ. அப்டேட்டடாக இருக்கணுங்க ஆமா, ப்ரோ, அப்டேட்டடாக இருக்கணும் வெரி bro. ராங் ப்ரோ. இல்லை அதுவே எனக்கு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, உங்க இது brother நல்ல சொல்றது. அந்த காலத்தில் சர்ச்சில் அண்ணன் அக்கா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ம், அதே நேரத்தில் இப்போது இந்த ஆவிக்குரிய சபைகள் பாரம்பரிய சபைகள் ரெண்டு சொன்னோம்ல, ம், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ம். சர்ச்சில் ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிற இடத்துல பிரைஸ் த லார்ட் அப்படின்னு கையை தூக்கி சொல்லணும். ம். பாரம்பரிய சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா தோத்திரம் ஐயான்னு கையை கூப்பி சொல்லணும். ஆமா. இந்த மாதிரி நிறைய வழக்கங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த இங்கே வந்து இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ம், அங்கே ஆமேன் அதுலேயே டிஃப்ரென்சஸ் இருக்கா. நீங்கள் சொல்கிற மாதிரி மச்சான் மாமான்லாம் கூப்பிடலாம். ம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இவன் ஆவி இல்லாதவன் அப்படின்றவாங்க நம்மளை. அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். என்ன ஒருத்தர் வந்து அப்படியே சொல்லிட்டாரு, நீ வந்து வேற மாதிரி பேசுற, ம். நீ நல்லா செக் பண்ணிக்கோ, நீ யாராவது ஒரு பாஸ்டர் கீழே போய் அடங்கிரு அப்படின்ட்டாரு. எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் எந்த பாஸ்டர் தேடிட்டு இருக்கீங்க இப்போது? நான் ஒரு நல்ல பாஸ்டர் கீழே தான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மச்சான் மாப்பிள்ளைன்னு நல்லா அழகாக பேசுவாங்க. அவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆனால் கிறிஸ்தவங்கள நம்மளுக்குள்ள அந்த பாண்டிங் இல்லை, ரொம்ப விலகி போயிட்டோன்னு தோணுது. பிரைஸ் தி லார்ட் பிரதர் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு, அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, கரெக்ட். இல்லைங்களா? உண்மை உண்மை. கிறிஸ்தவர்கள் மாதிரி மாய்மாலம் பண்ணுறது யாராலையும் முடியாதுங்க. ஸோ நம்ம தான் நம்பர் 1 ஹிப்போக்ரைட்ஸ் ஆகுங்களா? ஆமாங்க, நமக்குள்ள பயங்கரமாக திட்டிக்கிட்டு இப்போ நானே இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னால் நானும் ஃபெலிக்ஸும் சேர்ந்து வில்சன் ஒரு ஆள் இருக்காருங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க, உயிர் எடுக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு நீங்கள் வந்து கதவை திறந்துருவீங்க, பிரைஸ் தி லார்ட் வில்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னும். இது உலக பிரகாரமான ஆளுங்க கூட கோவமாக காமிச்சிடுறாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கிறிஸ்டியன் ஸ்மைல்னு ஒன்று இருக்குங்க, எப்பவுமே முகத்தை இப்படியே வச்சுக்கிறது. ஃபோனில் பேசும்போது கூட பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எனக்கு உங்களுக்கு தெரியாது, அந்த காலத்தில் லேண்ட்லைனில் முகத்தை பார்க்க முடியாது, ஆனால் நான் என் முகம் இப்படி வச்சு பேசுகிறது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், இல்லை பாஸ்டர் அப்படின்னா நான் சிரிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம மேடப் குவாலிட்டிஸுங்க. கிறிஸ்டியனாக மாறினோடனே வாழ்க்கை மாறுதோ இல்லையோ, குவாலிட்டிஸ்லாம் மாறிடுது. ஆமாம், இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைல் வந்துடும். வழியில் யாரையாவது பார்த்தா ஹலோ ஹவ் ஆர் யூ, ஓ ஸோ நைஸ் டு ஹியர் திஸ் இப்படிலாம் பேசும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற பசங்க சொல்லுவாங்க, ஏன்னா நீ நல்லா தானடா இருந்த, இந்த சர்ச்சுக்கு போனதுலேருந்து வேறு மாதிரி பேசுறியே அப்படிம்பாங்க. இந்த பேச்சு மொழியே மாறிடுச்சுல்ல நம்ம கலாச்சாரத்தை. கண்டிப்பாக நம்ம கலாச்சாரத்தை கூட விட்டுருவோமோ அப்படின்னு தோணுது. இல்லை, இப்போது ஒரு சில மற்ற மதத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் மாதிரி வேற ஒரு பில்டப் கொடுக்குறியே, நீ நம்பாலு தானேப்பா, நம்மளாம் ஒன்றா இங்கே விளையாடிட்டு இருந்த ஆளு தானே, ஒன்றா இங்கே சைக்கிளில் சுற்றின ஆளு தானே அப்படின்ற கண்ணோட்டத்தை பார்க்கும்போது, நீ என்ன திடீர்னு அந்த பக்கம் போயிட்டு ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ஏதோ ஒரு அமெரிக்கன் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்குற அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து ரட்சிப்பு கொடுக்கும்போது நீ இருக்கிற வண்ணமாகவே வாவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். கரெக்டு. நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டோமோ? ஆமாம், ஆண்டவர் வந்து கலாச்சாரத்தை மாற்ற வரவே இல்லைங்க, ஆத்மாவையும் வாழ்க்கையையும் மாற்ற தான் வந்தார். அப்போ அந்த நம்ம இருக்கிற கலாச்சாரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எப்படி இருக்கிறீங்களோ அதே வண்ணமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது. அப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் பிதாவை தொழுது கொண்டு நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருங்க. சமாரியானா இருந்தால் சமாரியனாக இருங்க, எஜிப்ஷியனாக இருந்தால் எஜிப்ஷியனாக இருங்க, இந்தியனாக இருந்தால் இந்தியனாகவே இருங்க. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் எத்னிசிட்டி கல்ச்சர் கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. விகற்பமான ஒரு ஜாதி இருக்குது ராஜாவேங்கிற மாதிரி நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுது. மூணாவது, நம்ம பேசுகிற ஸ்டைல் மட்டும் இல்லை, நம்ம இங்கே 10 பேர் தான் இருப்போம். இந்த 10 பேர் நம்ம இங்கே உட்காந்து, நான் இப்போ பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு, இப்படியே பேசி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். எதுக்கு வெளியே ஒரு ஹார்ன் வச்சுக்கணும்? எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்தோத்திரம் எதுக்கு கத்துறோம்? ஸ்தோத்திரம் சொன்னால் கூட பரவாயில்ல, கீச்சுன்னு ஹை பிச்சில்
ஆன்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாம் கத்தி ஜால்ராவை அடித்து மற்றவன் தூக்கத்தை கெடுத்து இப்போல்லாம் போனீங்கன்னா நீங்கள்லாம் வசதியாக இருக்கிற ஆளுங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. வாடகை கொடுக்கும் போதே அவன் கேட்குறாங்க, நீங்கள் இங்கே ஜபக்கூட்டம் நடத்துவீங்களா, சத்தம் போடுவீங்களா, நைட் ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவீங்களா? எங்கள் சர்ச் இதில் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பக்கத்து ஃப்ளாட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சர்ச்சில் நைட்டெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஊழ இட்டு அழுகிறாங்க, நாங்கள் சுடுகாடு மத்தியில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. இது ஃபெலிக்ஸ், நீங்கள் இருந்த சர்ச்சை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா சர்ச்சுக்கு பக்கத்துலேயும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ கம்ப்ளைண்ட் இருக்கோ இல்லையோ, கிறிஸ்டியன் அப்படின்னாவே நாங்கள் வந்து வீடு மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது அவங்க எங்களை பார்த்து கிறிஸ்டியன் முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிருது, பேசும் போதே தெரிஞ்சிருது, பேரை கேட்டால் தெரிஞ்சிருது. முதல்ல அவங்க சொல்கிறது, இங்கே ஜபக்கூட்டம் நடத்த மாட்டீங்கல்ல, கூட்டமாக யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காகவே நம்ம பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசினாவே போதும். ஒரு பாஸ்டர் சொன்னார், என்ன பரலோகத்துக்கு கேட்குற மாதிரி கத்துங்க அப்படிங்குமா. ஓ, நீங்கள் அதான் சொல்ல வந்தேன், நல்லா கத்துங்க, பரலோகத்துக்கு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. பரலோகத்துக்கு என்ன பண்ணாலும் கேட்காதுங்க, சுனிதா வில்லியம்ஸ்க்கே கேட்காதுங்க. இது அப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு மாயமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோம்ல, ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாங்க, சூப்பர்ஸ்டிஷன் சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டி எப்படி மற்ற மதங்களில் நிறைய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்கோ, அதுபோல் கிறிஸ்டியானிட்டியில் ஏகப்பட்ட சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குங்க. ஐயோ, சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிறத கேட்டேன்னா நம்ம நிறைய மாறணும் போல இருக்குது. ஆமாம், நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா தப்பு இருக்குதுங்க. எனக்கு இதுவே இரிட்டேட்டிங் தான் இருக்குது. பிரதர் சொன்னார்ல, இந்த ராயப்பேட்டை சர்ச், நான் அங்கே தான் பக்கத்தில் தான் இருந்தேன், என் ஃப்ரெண்டு கூட அங்கே தான் போயிட்டு இருக்கிறார். கத்துறாங்க, எனக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன் அப்படி கத்தணும்? எனக்கு இப்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. எந்த சர்ச்சுக்கு போய் நம்ம அமைதியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும், ஆண்டவரை மனதார வர்ஷிப் பண்ண முடியும் தெரியல. ஒரு பக்கம் கற்றுன்னு கத்துறாங்க. ஒரு சர்ச்சுக்கு போனால் லெஃப்டில் இருக்கவங்களுக்கு ஷேக்கன்ஸ் கொடுங்க, பின்னால் இருக்கவங்ககிட்ட போய் பேர் கேளுங்க, முன்னால் இருக்கவங்ககிட்ட நடந்துப்பாங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்கங்கிறாங்க. ஒரு சர்ச்சில் போனால் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆமேன்னு ரொம்ப நேரம் சொல்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவரை நம்ம மனசார வர்ஷிப் பண்ணணும், அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சி போய் அந்த சபை கட்டுப்பாடுகளுக்குள்ளார மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு தொல்லையாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா சபைகள். இதை நம்ம பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு. அப்படி தான் உலகத்துக்கு காட்டுறோம். கரெக்டுங்க. ஆனால் நம்ம பண்ணுறது தான் எல்லாமே தப்பாக இருக்குது. கரெக்டு. நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சால்வேஷன் இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அப்படி எல்லாருக்குமே புரியல நம்ம சொல்ல முடியாது, பெருவாரியான ஜனங்களுக்கு புரியல. அண்டு ஹவு டு லவ் அதர்ஸ், பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க கிட்ட நேசிக்காத சண்டை போடுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது வாழ்க்கை மாறாமல் ட்ரெஸ் கோட் மாறி பொட்டு வைக்காமல் பரிசுத்தவான்கள் போல் தோற்றமளிக்கிறவர்கள், அவர்களால் தேவனுடைய நாமம் அதிகமாக தூஷிக்கப்படுகிறது. அப்போது நம்ம வெளி அலங்காரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்ல. ஆமாம், பாத்திரத்துக்கு உள்ளதான் ரொம்ப முக்கியம். பாத்திரம் வெளியே வந்து ரொம்ப அலங்காரம் கொடுத்துட்டு உள்ள அலங்கோலமாக இருக்குதுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியே பார்த்தா ஒயிட் வாஷ்டு, உள்ள டூம்பு அசிங்கமாக இருக்குது. நம்ம உள்ளே வந்து செய்ய வேண்டியதை மறந்துட்டு வெளியே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அப்போது ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு நாள் அனுபவம் இல்லை, அது தினந்தோறும் நடக்கிற ஒரு காரியம். ஆமாங்க, ஆமாம். as long as we live on this planet earth, we will have the experience of salvation. Every day we will learn something more. அண்ட் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் கழித்து திரும்ப நம்ம தவறுவோம், விழுவோம். இது எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் ஆண்டவருடைய அன்பு நம்மை தாங்குகிறது, தப்பு வைக்கிறது, வழி நடத்துகிறது. இந்த மாம்சத்திலிருந்து நம்ம என்னைக்கு மீட்கப்படுகிறோமோ அன்றைக்கு தான் பரிபூர்ண ரட்சிப்பு உண்டாகும். நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் உண்டான ரட்சிப்பு மாம்சத்திலும் ஏற்படும் போது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையே இருக்காதுங்க. அதுதான் பரிபூர்ண ரட்சிப்பு. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்னு கொஞ்ச நாள் கழித்து பாவம் செஞ்சோன்னா அவங்க ரட்சிப்பை இழந்துருவாங்களா? பாவம் செய்கிறனால ரட்சிப்பை இழக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்தீங்கன்னா உலகத்தில் யாருமே ரட்சிக்கப்பட முடியாதுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க செய்கிற பாவங்கள் நிறையா இருக்கும். அவங்க எந்த பாவத்தை பெருசாக நினச்சாங்களோ அதில் விழுந்துட்டுனால நான் பாவி நினச்சிக்குவாங்க. பட் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் பாவமே செய்யவில்லை என்று பூமியில் ஒருத்தரும் சொல்ல முடியாதுங்க.
எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஆ. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம சபையில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் கண்டம் பண்ணி பேசுறது அதெல்லாம் இருக்காதுல்ல. அது புரியவும் புரியாதுங்க, அது இல்லாமலும் இருக்காதுங்க. அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சபை. சபையில் வித்தியாசமான பாத்திரங்கள் உண்டு. சிலது கனமான பாத்திரங்கள், சில கனவீனமான பாத்திரங்கள் இருக்கிறது போல, சிலது பெரிய பாத்திரங்கள், சிலது சின்ன பாத்திரங்கள், எல்லாமே தேவைங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் சர்ச்சு. ஒரு சிலர் வந்து அமைதியாக பின்னால் இருந்து ஜபிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் அலங்காரமும் தேவை. முன்னால் நின்று பாட்டு பாட, கிட்டார் வாசிக்க, ஒர்ஷிப் பண்ண ஆட்கள் தேவை, பிரசங்கம் பண்ண தேவை. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சபை. பல பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆமாம், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே நம்மளுக்கு வேலையே இல்லை. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நாம் அங்கே இருக்கக்கூடாதுங்க, நாம் போய் அதை கெடுத்துருவோம். ஓகே, இதில் இப்போ சரி அப்படின்னா இப்போ எப்படியே இருக்கலாமா அப்படின்னு நம்ம இதை கன்க்ளூட் பண்ண முடியாது. காட் இஸ் அ பர்சனல் காடுங்க. ஹீ டீல்ஸ் வித் ஈச் ஒன் ஆஃப் அஸ் பர்சனலி. அப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரோடு நெருங்கவும் ஒப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் முயற்சி பண்ணும்போது ஆன் த ஹோல் சர்ச்சில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கடைசியாக ஒன்று, அப்போது நீங்கள் இப்போ நம்ம பொதுவாக நம்ம கிறிஸ்டியானிட்டியில் எடுக்கும்போது யாரனாலும் கேளுங்க, நீ எப்படி ஜெபம் பண்ணுற, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னு கேட்டால் யாராலுமே 100% சொல்ல முடியாது நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் தெர் இஸ் அ சீசன் ஆல்சோ. இன் அடிஷன் டு தட், நாட் ஒன்லி ஃபார் அஸ், ஃபார் தட் மேட்டர், பீட்டர் ஒரு நாள் மறுரூப மலைக்கு போகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர் வந்து இயேசுவும் மோசேவும் எலியாவும் நின்று பேசுகிறத பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு மலை அனுபவம், உன்னதமான அனுபவம் இருக்குது. அடுத்த நாள் போய் நீங்கள் சிலுவையெல்லாம் சுமக்கக்கூடாது, உமக்கு இது தேவையில்லாத வேலைன்னு பாஸுக்கே அவர் போய் டிக்டேட் பண்ணுறாரு. இயேசு சொல்கிறார், எனக்கு பின்னால் போ சாத்தானேங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இயேசுவை வந்து மறுதளிக்கிறாரு. அப்புறம் வந்து ஆவியில் அவர் பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றுதலை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள்னு முழக்கமிடுகிறார். திரும்ப வந்து ஒரு ஃபெலோஷிப்பில் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதியரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பால் அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் ஜூஸ்லாம் வந்த உடனே தனியாக எந்திரிச்சு ஓடி வந்துட்டார். ஐயோ, இது வந்து நம்ம தீண்டத்தகாதவர்களோடு உட்காந்துட்டோம் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கிராஃப் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கைங்க. அப்போது தொடர்ந்து நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, ஐ ஆம் அட் மை ஆப்டிமம் லெவல் ஆல் த டைம்னு யாருமே சொல்ல முடியாது. ஃபார் தட் மேட்டர் பாலும் சரி, பீட்டரும் சரி, எல்லாருமே தே ஃபெயில்டு டைம் அண்ட் அகெயின். பட் ஒன் திங் வாஸ் கன்சிஸ்டன்ட், தே கெப்ட் ரன்னிங். அதனால தான் பால் கடைசியாக சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன் போராடணும்? அவர் தான் எல்லாத்தையும் மீறி வந்துட்டாரே. இல்லை, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விரும்புகிறத செய்ய முடியல, விரும்பாத செய்கிறேன், ஆனால் இப்போது என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், ஜீவிக்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கண்டினியூஸ் பர்சிவியரன்ஸ், தொடர்ந்து ஓடுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் போதுங்க, இந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் நம்மால் விசுவாசத்தோடு முன்னேறி போக முடியும். அப்போ இதை கன்க்ளூட் பண்ணணுன்னா, நம்ம ஒருத்தர் அனுசரித்து என்ன எல்லாத்தையுமே குறை இருக்குன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக மன்னிச்சு வாழ்கிறது தான் பெஸ்ட் லைஃப். யூஆர் கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். என்ன மாதிரியே நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு போர் அடிச்சிடும். நம்ம வில்சன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கனால தான் அவரை டீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஃபெலிக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கனால தான் உங்கள்கிட்ட டீல் பண்ண நல்லா இருக்கு. உங்கள் 2 பேருக்கும் பார்த்தா இந்த ஆள் எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தோணும். அதுதான் லைஃபுங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காதுங்க. அப்புறம் நம்ம யாருக்கும் அடையாளமே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன் அடிக்கடி, இந்த உலகத்தில் ஒரு ஃபேமஸ் டைலாக் உண்டு. இப்போ 2 லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த லவ்வர் ஒருத்தருக்கேவா இல்லை ஒரு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த பொண்ணு வந்து பையனை பார்த்து சொல்கிறேன், எனக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. உடனே அவனு சொல்கிறான், ஆமாம் எனக்கும் ப்ளூ பிடிக்கும். உடனே உலகம் என்ன சொல்லணும்னா, தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிமா. கரெக்ட். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ப்ளூ பிடிச்சா எனக்கு ப்ளூ பிடிக்கக்கூடாது.
இந்த 2 பேருக்கும் ஆப்போசிட் கான்ட்ராக்ட் இருக்கும்போது ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு வாழ்றது தான் வாழ்க்கை. கரெக்ட். இல்லைங்களா? ஒருத்தருக்கு பிளாக்கு, ஒருத்தர் ஒயிட் பிடிச்சாதான் பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது ரொம்ப அழகா இருக்கு. இல்லைங்களா? அந்த இடத்துல கிரே படத்துல கூட ஒரு டயலாக் இருக்கு, நல்ல ஃபிகருக்கு அட்டு பாயும், அட்டு ஃபிகருக்கு நல்ல பாயும்னு. இல்லை, நம்ம ரொம்ப ராங் மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்து பழகி வளர்ந்துட்டோம்ல. கரெக்டுங்க. இது ஒரே லைனில் சொல்லணுன்னா, மை வே ஆர் ஹைவே. நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கணும், இல்லைன்னா எனக்கு யாரும் தேவையில்லை. அந்த மைண்ட் செட் ரொம்ப வந்துருச்சிங்க. தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் மெனி டிவோர்ஸஸ் இன் அமங்ஸ்ட் கிறிஸ்டியன்டம் ஈவன் டுடே. இப்போ நீங்கள் வந்து இருக்கிற மாதிரியே இருங்க, அந்த பிரச்சனைகளை டச் பண்ணாமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். எனக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஒத்து வராது, உங்களுக்கு சில விஷயங்கள் என்கிட்ட ஒத்து வராது. அந்த 2 ஏரியாவும் டச் பண்ணாமே நம்ம மற்ற விஷயங்களை ஃப்ரெண்டாக இருக்கலாமே. அப்படி தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இருக்க முடியும். ஆமாம். நான் நினைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக அவங்க இருந்தாங்கன்னா, நான் நினச்சிக்குவேன் அவங்க பர்ஃபெக்ட்னு. அவங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லாமல் இருக்கலாமே. நம்ம ஃபேமிலிக்குள்ளே எப்படி ஒருத்தர் மன்னிக்கிறோமோ அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு சபையும் மன்னிச்சு வாழ்ந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. கரெக்டுங்க. இன்றைக்கி சர்ச்சினுடைய பேரே ஃபேமிலி ஆஃப் ஃபேமிலிஸ் தான். அதனால் நம்ம ஃபேமிலிக்குள்ளார நம்ம எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அதே போல் ஆண்டவருடைய ஃபேமிலிலையும் இருந்தோன்னா காட்ஸ் நேம் வில் பி க்ளோரிஃபை. இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜாலியாக பேசிட்டு நிறைய மீனிங்ஃபுல் கண்டென்ட் வந்து பாஸ்டர் எரிக் கொடுத்தாரு. நம்ம எல்லோரும் சேர்ந்து பேசியிருக்கோம். ஆமாம், எல்லோரும் சேர்ந்து பேசியிருக்கிறோம். இப்போ எங்களுக்குமே ஒரு தெளிவு கிடச்சிருக்குது. சூப்பர். ஸோ ஒரு கிரேட் ஃபீல். இனிமேல் வந்து நாளையிலேருந்து அண்ணன் கூப்பிட்றாங்களே. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் ஐ எம் நோ மோர் அ பாஸ்டர். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்னை பாஸ்டர்னு கூப்பிட்றத விட பிரதரு, நான் ஃபெலிக்ஸ்கிட்ட சொல்லுவேன் எரிக்னு கூப்பிடுங்க அப்படின்னா ரொம்ப நாள் அவர் கூப்பிடவே இல்லை. அதனால் நீங்கள் கூட எரிக்னு கூப்பிடலாம், அண்ணன் கூப்பிடலாம், மாமான்னு கூப்பிடலாம். ஸோ ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் தேட்டுங்க. ஸோ கேட்டவங்க எல்லாரையும் ஆண்டவர் மையாகவே ஆசீர்வதிப்பார். இது மையாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால், அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள். மட்டும் இல்லை, இஃப் இட் இஸ் ஒர்த் ஷேரிங், ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். மே காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.